7ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 7ஆம் தேதி 16, 25 போன்ற இந்த 3 தேதியிலும் பிறந்தவர்களுக்கான பலன்களையும் அதே போல் கேதுவின் ஆதிக்கம் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7ன்றது கேதுவினுடைய ஆதிக்கம்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பருடைய பிரதிபலிப்புன்னு சொல்கிறோம். வணக்கம். 7ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 7ஆம் தேதி 16, 25 போன்ற இந்த 3 தேதியிலும் பிறந்தவர்களுக்கான பலன்களையும் அதே போல் கேதுவின் ஆதிக்கம் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7ன்றது கேதுவினுடைய ஆதிக்கம்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 1லேருந்து 6 வரைக்கும் பார்த்துருந்தீங்களா, இவங்களாம் அந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கவே பிறந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீவிர ஆன்மீக நாட்டம், மதம், அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளுகள்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா 2 சவுத் போல் நார்த் போல்னு சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 4ஆம் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பிரதிபலிப்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் எண் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருடைய பிரதிபலிப்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 7ஆம் தேதி பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மனோவேகம் அதிகமாக இருக்குன்னா 2னுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறதுனால மனோவேகம் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தீவிரமான வேதாந்த ஆராய்ச்சியில் இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க. அதே போல் இவங்க வந்து இந்த பிடிவாதம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா தான் சார்ந்த மதத்தின் மீது தீவிரமான அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கும் இவங்களுக்கு ஒரு கிளாஷ் எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடும் போது இவங்களுக்கும் மனசுல எதையும் வச்சிருக்கவே முடியாது. அப்போ ஓப்பனாக டக்குன்னு பேசிடுவாங்க. ரொம்ப தீவிர உழைப்பாளிகள்னு சொல்றாங்க. இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 7, 16, 25 பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல கடின உழைப்பாளிகள்னு சொல்றாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மனசுல எதையும் வச்சிருக்க மாட்டாங்க. புதுசா ஏதாவது கருத்துக்களை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்களால ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கவே முடியாது, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. தொழிலுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக கொடுத்து செய்யக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள்னு சொல்றோம். அதே போல பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த கருத்து வெளியிடுறாங்க, புதுசான கருத்துக்கள். அதாவது நீங்க எல்லாம் இப்படி யோசிச்சீங்கன்னா அவங்க மட்டும் வேற மாதிரி யோசிப்பாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கக்கூடியவங்க தான். இவங்களால பேசாம இருக்கவே முடியாது. இவங்க எதை பேசினாலும் பிரச்சனையாகும். அதாவது எப்படி பிரச்சனை ஆகும்னா புதுசா கருத்துக்களை சொல்றதுனால சமுதாயத்துல ஒரு வித்தியாசமா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிர சமய பற்றாளரா இருக்காருன்னா அந்த சமயத்தை பத்தி உயர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு, டக்குனு சமயத்தை விட்டு வெளியே வந்துடுவாருன்னு சொல்றாங்க. அந்த சமயத்தை வந்து எதிராகவும் பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நீங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருப்பாங்க, டக்குனு சாமி கும்பிடாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. சாமியே கும்பிடாதவங்க சாமி கும்பிட்ட நிலைங்க. இந்த பாத்தீங்கன்னா இந்த 7 வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்றோம். ஒரு வித்தியாசமான நம்பர், புரியாத புதிராவே இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க மறைமுக ஞானத்தை தேடி போறாங்க. மறைவான ஞானம், இப்போ நம்ம கண்ணுக்கு ஞானம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மறைவான ஞானத்தை தேடி இவர்கள் அதிகமாக பயணப்பட்டுட்டே இருக்காங்க. இவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா மற்றவங்களோட அனுசரித்து போக முடியல. அப்போ என்ன பண்ணால் தீவிர நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குறைவாக இருக்காங்க. நண்பர்களும் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களை தேடி அலையிறாங்க, நல்ல நட்பை தேடிட்டே இருக்கிறாங்க. நல்ல நட்பு கிடைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ கேது பகவான் அப்படின்றது நுரையீரலை சம்மந்தப்பட்டதுனால, ரெண்டாவது நீர் சம்மந்தப்பட்ட அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா மனது சம்மந்தப்பட்டதுனாலையும் நீர் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க பற்றி நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க, இயல்பாக சின்ன மோசமான பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, புதுசாக சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் பயம் இருக்கும், தயக்கம், கூச்சம்லாம் இருக்கும். இவங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதேமாதிரி இவங்க சார்ந்த கருத்துக்களை வெளியிடுவதில் தயங்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி புதுசாக யோசிக்கக்கூடிய தன்மை இந்த நம்பருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றோம். வித்தியாசமாக யோசிக்கிறது இந்த நம்பர்னு சொல்கிறோம். அதே போல் இவர்களுக்கு லக்கியான நம்பர், அதாவது ராசியான நபர்கள்னு சொல்லலாம். யாருன்னா 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க தான். இவங்களுக்கு 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்பயாவது மீட் பண்ணாங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். மற்ற எண்ணிக்கைக்காரர்களோட இவங்க 2 பேர் கூட தான் வண்டி விடும். அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மனைவியாக கூட இருக்கலாம், உங்களுக்கு காதலியாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி. இவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண் ஏதோ ஒரு வகையில் பிரதிபலிக்கும்னு சொல்கிறோம். குடும்பத்தில் உங்களுக்கு அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களாக கூட இந்த 7க்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சந்திரனுக்கும் கேதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஜோதிடத்தில். அதே மாதிரி இந்த சந்திரனும் கேதும் இருக்கணும், இந்த 7ஆம் எண்ணிக்கைக்காரர்களுக்கும் 2ஆம் எண்ணிக்கைக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவங்களுக்குள்ளது வந்து நட்பு ஏற்படும். அப்போ இவங்களுக்கு 7ஆம் தேதி பிறந்தவர்கள் என்ன மாதிரி ஒரு லக்கி டேஸ் இவங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 தான் இவங்களுக்கு சூப்பரான தேதின்னு சொல்கிறோம். 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா 11,
20, 29. 29 கொஞ்சம் சுமாரான தேதினால இவங்க இரண்டில் வந்து ஒரு நல்ல காரியம் 2ஆம் தேதி வரும்போது மிக மிக முக்கியமான அந்த டேட்டில் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யணும். மிக முக்கியமான தொடக்கத்துக்கு தான் சொல்கிறோம். அதே போல் 7, 16, 25 ஒரு நல்ல டேட்டுன்னு சொல்கிறோம். இந்த தேதியில் நீங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஒரு லக்கி டேட்டுன்னு சொல்லுவோம். மிக முக்கியமான விஷயங்கள் தான் சொல்கிறோம். அந்த மாதிரி மிக முக்கியமான செய்யலாம். அவாய்ட் பண்ணக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 8 தான். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி என்ன பண்ணுறீங்கன்னா மௌனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம வந்து ஒரு உணவு உண்றதுனால நமக்கு எல்லாருக்குமே நோய் வரதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டதையும் சாப்பிட்றதுனால தான். மிதம் மிஞ்சின உணவு தான். முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்தோம். உணவு பஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் இப்பெல்லாம் பாருங்கள் எல்லாத்தையுமே திங்கிறாங்க. எதை திங்கிறதுன்னு ஒரு அறிவு கூட இல்லாமல் எல்லாத்தையுமே திங்கிறோம். எதை திங்கிறது எது வேண்டாம் வேணுன்றது அவாய்ட் பண்ணக்கூடிய நமக்கு தெரியல. இப்போ இந்த சாப்பிட்றதுனால தான் எல்லா நோயும் வருது. இப்போ இதுக்கு என்ன பரிகாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா ரொம்ப மிக உயரிய மருந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடாம சும்மா இருந்தாவே போதும்னு சொல்கிறாங்க. பல நோய் சரியாகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போய் எந்த தத்துவத்தில் எடுத்தாலும் பசிச்சு சாப்பிடணும்னு சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருந்ததே நீங்கள் சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மிக முக்கியமான தேதி நல்ல தேதியில் நீங்கள் நல்ல விஷயம் செய்யுங்க. ஒரு மோசமான தேதி இந்த தேதியில் நீங்கள் மிக முக்கியமான நீங்கள் செய்ய வேண்டிய செயலை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறோம், உண்ணா நோன்பு இப்போ 3 வேளை திங்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா நோய்க்கும் காரணம் நம்ம 3 வேளை திங்கிறதுனால தான் சொல்கிறாங்க. அப்போ பெரும்பாலும் நம்ம உணவு குறைச்சிக்க சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பசியாக சாப்பிடுன்னு சொல்கிறோம். அதே போல் உங்களுக்கு மிக மோசமான தேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேதிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணி சும்மா இருந்தீங்கன்னா போதும். அதுக்காக சும்மாவே இருக்கக்கூடாது. இது வேலை ஆனால் மிக முக்கியமான வாழ்க்கையில் நம்ம டர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல தேதியை பிடிச்சி பாருங்கள். இந்த தேதிகளை பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக வரும். அது தேதியில் இருக்கலாம் அல்லது தேதி மாதம் வருடம் கூட்டி வரக்கூடிய அந்த எண்ணிக்கையிலும் இந்த முக்கியமான செயலை நீங்கள் செய்யும்போது உங்களால் ரிசல்ட்டை காண முடியும். அப்போ அந்த மிக முக்கியமான செயல்னா நீங்கள் என்னவா இருக்கலாம், நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நபரை சந்திக்கிறதா இருக்கலாம், ஒரு நல்ல பொருளை வாங்கி வைக்கலாம். அப்போ ஒவ்வொரு நபருக்கும் உண்டான சில பொருளாக இருக்குது. அந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற பொருளை அந்த தேதியில் வாங்கும்போது அது வேலை செய்யும். ஆனால் அது உங்களுக்கு லக்கியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயன் தரும், இல்லைன்னா பயன் தராது. இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் காணாமல் போயிடுது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக முக்கியமான தேதியில் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த 7ஆம் எண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று கலையை ரொம்ப ரசிப்பாங்க. பெரும்பாலான நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 7 ஹாலிவுட்டில் பிரபலமான நடிகர்களாகட்டும் அல்லது பெரும்பாலான நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 தான் இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான இந்த எண்ணிக்கையோட இன்னொரு தன்மையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலக விஷயங்களை வெறுக்கக்கூடியவங்க. அதாவது இந்த சினிமா மற்ற விஷயங்களை வந்து வெறுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதாவது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டோட்டலாக என்டையராக 7க்கு உண்டான இன்னொரு ஆப்போசிட் நம்பரும் இருக்குது. 7னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் 7னுடைய ஆதிக்கம் குறைய வந்தாலும் 2 எண்டில் போய் நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், இவங்களுக்கு என்ன மாதிரி தொழிலாம் செய்யலாம், என்ன மாதிரி சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ரிசர்ச் பண்ணுறது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவோம். புதுசாக கருத்துக்களை மத ரீதியான தத்துவ ரீதியான கருத்துக்களை வெளியிடுதல்னு சொல்கிறோம். அதே போல் சினிமா நடிப்பில் உங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தொழில்ன்றோம். அதே மாதிரி கேமரா முன்னாடி அதாவது படப்பிடிப்புக்கு உண்டான எல்லாமே பண்ணலாம். நீங்கள் சினிமானா நடிப்பு மட்டும் கிடையாது, நீங்கள் டைரக்ஷன் இதுக்குள்ளே வரும், அல்லது பார்த்தீங்கன்னா சைட் ஆக்டராக வரலாம். அவ்வளோக்குள்ள மெயினாக நீங்கள் சினிமா தொழிலுக்கு இந்த கேமராமேனாக கூட வரலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன வந்தாலும் சரி, இந்த 7 சம்மந்தப்படாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இருந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே வருவீங்க. இந்த 7க்கு வந்து இந்த தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதாவது நடிப்பு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு விஷயத்தை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடியது, பிரபலமாகக்கூடியதும் இந்த நம்பர்னு சொல்லலாம். புதுசாக இந்த கருத்துக்களை வெளியிடுவாங்க. அதாவது நீங்கள் யோசிக்கிறது இல்லாமல் அவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல தேதி சொல்கிற ராசியான தேதிகளும் அவாய்ட் பண்ணக்கூடிய தேதின்னு சொல்லிட்டோம். புதுசான கருத்துக்களை வெளியிடுறதுனால மதம் சம்மந்தப்பட்ட வேதாந்த ஆராய்ச்சிகளும் இவங்க ஈடுபடுறோம். அதேமாதிரி கெமிக்கல் ரிசர்ச் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணுறீங்க ரொம்ப அதே மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க அயல்நாடு தொடர்புடைய தொழில் வந்து நல்லா செய்கிறாங்க. ஏன் அயல்நாட்டுடைய தொடர்பு செய்யணும்னா அந்த கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேரோட டேட்டா பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையில் தான் வருதுன்னு சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறதும் இந்த எண்ணம் தான். அதாவது பிறந்த மண்ணை விட்டு வெளியில் போய் வேறு இடத்துல போயிட்டு நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் இந்த 7ஆம் எண்ணிக்கைகளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பிடிவாதமாக தீவிரமாக இருப்பாங்க. இந்த பிடிவாதத்தை சரி என்னென்ன மாதிரி மலர் மருந்துகள்லாம் இவங்க பயன்படுத்தி தன்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேசுறது, ஓவராக பேசுறது, என்ன பேசுறது ஏன் பேசுறது தெரியாமல் சில டைம் பேசும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு தான் ஹீத்தர் அப்படின்ற ஒரு மலர் வந்து பயன்படுத்துகிறோம். ஹீத்தர் அப்படின்ற மலர் வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிவாதம் ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும். தான் கொண்ட
பிடித்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பிடிச்சிக்கிட்டு அதனால் வந்து மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குறதுனால நம்ம ராக் வாட்டர் அப்படின்ற ஒரு மலர் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாத்துக்கூட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் போக முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம மஸ்டர்ட் அப்படின்ற ஒரு மலர் வந்து கொடுக்கும். இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கும் 16 பிறந்தவர்களுக்கும் 25 பிறந்தவர்களுக்கும் இந்த எண்ணிக்கையினுடைய பேரில் வைத்தவர்களுக்கும் கூட்டு எண் 7 வரைகளுக்கும் இந்த மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையினுடைய தீவிரமான மோசமான குணங்களிலிருந்து வெளிவந்து நன்மையான பாசிட்டிவான ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி மிக நன்மையான விஷயங்களை செய்யலாம்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வேதம் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் தீவிரமான ஆராய்ச்சி இருக்கணும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்சக்காரகன்னு சொல்கிறோம். அதாவதுன்னா தீவிரமாக வித்தியாசமான இந்த உலக வாழ்க்கைக்கு ஒட்டாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வெளியே வர்றதும் இவங்க தான் சொல்கிறோம். இப்போ இவங்களுக்கு உண்டான கலர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கலர் வந்து லைட் கலர், எல்லா லைட் கலருமே உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ளூ இருக்கலாம், லைட்டு க்ரீன் இருக்கலாம், லைட்டு எல்லோ இருக்கலாம், ஒயிட் கலர் அப்படின்னு இந்த கலர்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். நீங்கள் ஏதாவது மோதிரம் வாங்கி போடுற மாதிரி அணிகிற மாதிரி உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முத்து வந்து சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைடூரியம் தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம விலை அதிகமாக இருக்கிறது நீங்கள் முத்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா மூன் ஸ்டோன் பயன்படுத்தலாம். உங்களுடைய எண்ணிக்கையினுடைய பலத்தை வந்து இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். இது 7ஆம் எண்காரர்கள் இதை தீவிரம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்று சொல்கிறோம். மிகவும் நன்றி.